ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நான் ஒரு ப்ளக்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு தான் காமிக்க போகிறேன். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ண முழுசாக வீடியோ பார்த்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்களும் கற்றுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளக்கெட்டோட லென்த் உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். நான் இதுக்கு எடுத்திருக்க லென்த் பார்த்திங்க அப்படின்னா 8.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக 8.5 இன்ச்சஸ்க்கு கட் மார்க்கும் கொடுத்துடலாம். கட் மார்க்கோட அளவு 1/2 இன்ச். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி கீழ் பக்கத்துக்கு ஸ்லாண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி கட் மார்க் போடுறது. ஏன்னா 1/2 இன்ச்சை விட அதிகம் போட்டுறாதீங்க, நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்பொழுது கன்வீனியனாக இருக்காது. ஸோ இது 8.5 இன்ச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னா லென்த் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்காங்க. நம்மளுக்கு ஃபோல்டிங் நான் இதுக்கு எடுத்திருக்க பேண்ட் 2 பீஸ் பேண்ட் தேவைப்படும். ஸோ அண்ட் பேண்டோட வித்து, ஸோ பேண்ட் வித் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். அண்ட் 3 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா 1.5 இன்ச்சஸ் வரும். அதில் போத் சைட் 1/2 இன்ச் இந்த மாதிரி மடித்து நான் அயர்ன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்மளுக்கு ப்ளக்கெட் ஸ்டிச் லைன் நேராக ஸ்டிச் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ரைட்டு லெஃப்ட் இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் வித்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பேண்டில் 2 விதமாக நான் காமிக்க போகிறேன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி அயர்ன் பண்ணியிருக்க பீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சட்டையோட பீஸ் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், இந்த இடம் கட் மார்க் நம்ம எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதாவது எண்ட் முடிச்சிருக்கோமோ அந்த பாயிண்ட்டோடு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸி. அண்ட் போத் சைடு இன்விசிபிளாக தான் இருக்கும் ஸ்டிச் லைன். ஸோ பாருங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது லெஃப்ட் சைடு நான் வச்சுருக்கேன். ஸோ பேண்ட் இந்த மாதிரி அயர்ன் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி 1/2 இன்ச்சு தான் நம்ம வச்சுருக்கோம். அதே அளவுக்கு சட்டையோட பீஸையும் வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அயர்ன் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ஸ்டிச் லைன் நேராக எடுக்கிறதுக்கும் ஃபேப்ரிக் நம்ம மெஷினில் வச்சு மேனேஜ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த இடம் நம்ம ஒரு எட்ஜில் நம்ம ஃபோல்டிங் எட்ஜில் கொடுத்துக்கலாம். அண்ட் இது கம்ப்ளீட் பண்ணுற பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா கட் மார்க் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட் கட் மார்க் எந்த இடத்துல முடியுதோ ஸோ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம பாருங்கள், நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சோக் லைன்லேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிக்கலாம். ஸோ மூவ் ஆகாமல் அந்த பாயிண்ட் மிஸ் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் லைன் கொடுத்துக்கோங்க. இது நம்ம அயர்ன் பண்ண அந்த பேண்ட் ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு சட்டையோட பீஸை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ 2 தடவை ஸ்டிச் பண்ணல, ஒரே தடவையில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதோட ரைட் சைட் பேண்ட் நம்ம 2 டைம்ஸ் எப்படி ஃபோல்ட் பண்ணி மடிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கும் நம்ம அதே அளவில் பேண்ட் அயர்ன் பண்ணி எடுத்துருக்கோம் 3 இன்ச்சஸ் வித்லேயே. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்ட் அயர்ன் மார்க்கில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பேண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் தான் நம்ம அயர்ன் பண்ணியிருக்கோம். சீம் அலவன்ஸ் நம்ம மடித்து ஸோ அந்த லைனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் லைன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது கம்ப்ளீட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வி மார்க் இருக்க பாயிண்டில் எட்ஜ்லேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டேக் பண்ணதுக்கப்புறம் அண்ட் இது ராங் சைடுக்கு 1/2 இன்ச் ஆல்ரெடி அயர்ன் மார்க்லேயே இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் அண்ட் டாப் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதும் நம்ம முன்னாடி ஸ்டிச் பண்ணதுலேயே எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. நம்ம ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இந்த 2 மெத்தடுமே ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி ப்ளக்கெட் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பேண்ட் 2மே நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ப்ளக்கெட் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ப்ளக்கெட்க்கு எப்படி நம்ம ஃபோல்டிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப கனமாக இருந்தால் ஃபோல்ட் பண்ணிடலாது. ஸோ ஸ்ட்ரைட் பீஸ் நம்ம இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் கொடுங்க. ஸோ இப்படி இதுக்கப்புறம் இந்த மடிப்போட ஸ்லாண்ட்டோட லென்த் இருக்கு இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு இன்னொரு ஃபோல்டு. ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா வி கரெக்டாக இருக்கும்.
தென் இந்த இடத்துல மூவ் ஆகாமல் இருக்க பின் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைனில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ஷார்ப் பாயிண்ட்லேயுமே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுங்கள். நீடில் இன்சர்ட் பண்ணல அப்படின்னா பாயிண்ட் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ளக்கெட். அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.